வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அத்துமீறிய போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவப்படம் எரித்து பாஜக இளைஞர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டில் திடீரென இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாணத்துடன் சென்று பாரத பிரதமர் மோடியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதனை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் ஆடல் அரசன் தலைமையில் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று வைஷ்யால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு திடீரென ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினர். காங்கிரஸ் அலுவலகத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் யாரும் இல்லாததால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. இதனை அறிந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து புகார் அளித்துள்ளனர். பாஜக அலுவலகத்தை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. பாஜக காங்கிரஸ் இரு தரப்பினர் கற்களை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கினர். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் உள்ளே சென்று போராட்டம் நடத்தினார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு பாஜக இளைஞர் காங்கிரஸ் அணியினர் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அப்பொழுது அங்கு இருந்த பாஜகவினர் மற்றும் காங்கிரஸ் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களை வீசிக்கொண்டனர். இதனால் பரபரப்பு நிலவி வருகின்றது.
பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுவை காலாப்பட்டு கனகசெட்டிக்குளத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நேர்மை அங்காடி நடைபெற்றது. பாண்டிச்சேரி பிரான்ஸ் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுவை காலாப்பட்டு கனகசெட்டிக்குளத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நேர்மை அங்காடி நடத்தப்பட்டது. ஆள் இல்லாத பொழுதும் கூட நாம் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும் விதமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. திட்டக்குழு சேர்மன் ரோட்டரியன் ஜாகிர் உசைன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மண்டலம் 4 துணை ஆளுநர் டாக்டர் அருண் தீப்பாய்ஜான், பள்ளியின் தலைமை ஆசிரியை முனியம்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்கத்தின் தலைவர் பரிமளம் தலைமை வகித்தார். முன்னாள் தலைவர் ரோட்டரியன் செந்தாமரை கண்ணன், பொருளாளர் உதயசங்கர், ரோட்டரியன் பாபு உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்கள் முகேஷ், யுவராஜ், ஜீவா, ரம்யா ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பள்ளியின் முதல்வர் முனியம்மா அவர்கள் அனைவருக்கும் நன்றி உரை கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா மஹால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால், JVS ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, தொகுதி பிரதிநிதி தனசேகர், திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு, தொகுதி துணை செயலாளர் கலைவாணி உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். எங்கள் வாழ்வு எங்கள் வளம் வங்காள தமிழக சத்திய குரலுக்கு சொல்லி திறக்கப்பட்ட செந்தியை வெளியவா என்று சொல்லி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தொடர் தர்ணா போராட்டம் 32வது நாளாக சேஷாசலம் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று காலை 9 மணிக்கு புதுச்சேரி சுதேசி கார்டன் மில் அருகில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் பொழுது பள்ளி கல்வித்துறையால் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தரமாக பணி அமர்த்திட நியமன ஆணை வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தப்பட்டது. ஆசிரியர் சங்கங்களின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசினர்.
புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி பிளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் 2025-26 ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. புதுச்சேரி நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி பிளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் 2025-26 ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவானது பள்ளியின் தாளாளர் விநாயகம் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி சண்முகம் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக மாணவர்கள் சாரணர் அணி வகுப்பு நடத்தப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்த புகழ்பெற்ற முன்னாள் முப்படை இராணுவ வீரர்களுக்கு பள்ளியின் தாளாளர் விநாயகம் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் வந்திருந்த பெற்றோர்களையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகளுக்கான பட்டமளிப்பும் பள்ளிக்கு விடுப்பின்றி வருகை தந்த மாணவர்களுக்கும் முழு வருகைக்கான விருதுகளும் வழங்கப்பட்டு குழந்தைகளை பள்ளி சார்பாக ஊக்குவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்களும் இராணுவ வீரர்கள் மாணவ மாணவியின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியூர் பங்கூர் பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசின் அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ ராமச்சந்திரா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் வருடாந்திர விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக முன்னாள் டிஜிபி டாக்டர் சைலேந்திர பாபு அவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக புதுச்சேரி செல்ஃப் ஃபினான்ஸ்டு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனின் தலைவர் டாக்டர் தியாகராஜன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள், மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் தாளாளர் சங்கர நாராயணன் அவர்கள் வரவேற்று பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி நல்லாசிரியர் விருது பெற்ற ஆதி ராஜாராம், திருக்குறள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் பாலசுந்தரம், லீட் நிறுவனத்தின் மேலாளர் சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளியின் நிர்வாக இயக்குனர் ராம் பிரசாத் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் காண்போரை கவர்ந்தது. பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 6ஆம் நாள் உற்சவம், சிறப்பு பூஜை மற்றும் பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இதில் 6ஆம் நாளான நேற்று பூரணாங்குப்பம் கிராமம் சான்றோர் குல மரபினர் உபயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் இப்பகுதியை சேர்ந்த பெண்கள் அனைவரும் ஊரணி பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் மகிஷாசுர மர்தினி அவதாரத்தில் சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பாஜக மாநில செயலாளர் ராமு, அதிமுக மாநில கழக துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பூரணாங்குப்பம் சான்றோர் குல மரபினர்கள் உபயதாரர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
திருக்காஞ்சியில் ஸ்ரீ காமாட்சி, மீனாட்சி, உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலய மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசி மக பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை 11 மணியளவில் கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதில் உபயதாரர் கீழ் அக்ரஹாரம் கார்த்திகேயன் நாயக்கர் குடும்பத்தார்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதில் தினம்தோறும் ஒவ்வொரு வாகனம் என நாக வாகனம், அதிகார நந்தி சேவை, பாரி வேட்டை, ரிஷப வாகனம், பஞ்சமூர்த்தி உற்சவம், யானை வாகனம், திருக்கைலாய வாகனம், பிச்சாண்டவர் உற்சவம் ஆகிய வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும். மேலும் 8ஆம் நாளன்று திருக்கல்யாண உற்சவம், 9ஆம் நாளன்று திருத்தேர் வீதி உலா, தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் மாசி மக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார், உபயதாரர்கள், தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம வாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் செய்து தரக்கோரி வில்லியனூர் தன்னார்வலர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் பற்றாக்குறை, ஆம்புலன்ஸ் வசதியின்மை, அவசர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர். இதனை உடனடியாக சரி செய்து தரும்படி வில்லியனூர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தன்னார்வல அமைப்புகள் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள் சார்பில் அரசு மருத்துவமனை எதிரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக வில்லியனூர் பகுதி பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பதிவு செய்து ஆவணமாக மருத்துவ அதிகாரிகளிடம் வழங்கி இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை மனுவில் வழங்கினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக முருகையன், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுந்தர்ராசு, கோபி, இளங்கோ, ராஜ்குமார், கோவிந்தன், சுந்தர வடிவேலு, சித்தானந்தன், காதர் மொய்தீன் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் ரூபாய் 88.13 லட்சம் செலவில் வளர்ச்சி பணிகள் எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட செந்தூர் முருகன் நகரில் ரூபாய் 34.66 லட்சம் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, பாப்பாஞ்சாவடி சப்தகிரி நகரில் அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் ரூபாய் 26.37 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் 27.10 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 88,13,000 மதிப்பில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர்கள் மதியழகன், சுந்தரமூர்த்தி, செல்வகுமார் மற்றும் பாப்பாஞ்சாவடி சப்தகிரி கார்டன், செந்தூர் முருகன் நகர் மற்றும் கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூர் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.